For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். அடையாள அரசியல் என்றால் என்ன? இந்தியாவில் தலித் இயக்கங்களின் முக்கிய போக்குகளைப் பற்றி விவாதிக்கவும். அடையாள அரசியல் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் என்றால் என்ன என்பதையும் இந்தியாவில் தலித் இயக்கங்கள் கடந்து வந்த பாதையையும் விரிவாக கீழே காண்போம். அடையாள அரசியல் என்றால் என்ன? அடையாள அரசியல் என்பது ஒரு குறிப்பிட்ட மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது சமூக பின்னணியைச் சார்ந்த மக்கள் தங்கள் மீதான ஒடுக்குமுறைகளை எதிர்த்து தங்கள் தனித்துவமான அடையாளத்தை முன்னிறுத்தி அரசியல் ரீதியாக ஒன்றிணைவதாகும். பொதுவான அல்லது பிரதான மெயின்ஸ்ட்ரீம் அரசியல் கட்சிகள் தங்கள் பிரச்சினைகளை கண்டுகொள்ளாதபோது விளிம்புநிலை மக்கள் தங்கள் உரிமைகளை பெறவும் சமூகத்தில் அங்கீகாரம் பெறவும் இந்த முறையை கையில் எடுக்கின்றனர். இதன் முக்கிய நோக்கம் தங்கள் மீதான அநீதிகளை வெளிக்கொண்டு வருதல், அதிகாரத்தில் பங்கு கோருதல், சுயமரியாதையை மீட்டெடுத்தல். இந்தியாவில் தலித் இயக்கங்களின் முக்கிய போக்குகள். இந்தியாவில் தலித் அரசியல் என்பது வெறும் அதிகாரத்திற்கான போட்டி மட்டுமல்ல, அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடரும் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு சமூக விடுதலை போராட்டமாகும். தலித் இயக்கங்களின் வளர்ச்சியை பின்வரும் முக்கிய கட்டங்களாக பிரிக்கலாம். சீர்திருத்த மற்றும் சுயமரியாதை காலம். ப்ரீ அம்பேத்கர் ஈரா. டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு முந்தைய காலகட்டத்தில் ஜோதிராவ் பூலே மகாராஷ்டிரா, அயோத்திதாச பண்டிதர் மற்றும் ரெட்டமலை சீனிவாசன் தமிழ்நாடு, நாராயணகுரு கேரளா போன்ற முன்னோடிகள் தலித் மக்களின் விழிப்புணர்விற்கு வித்திட்டனர். நோக்கம் கல்வி பெறுதல், சாதிய இழிவை போக்குதல் மற்றும் சுயமரியாதையை மீட்டெடுத்தல். செயல்பாடு பிராமணிய மேலாதிக்கத்தை எதிர்த்தல் மற்றும் நவீன கல்விக்கூடங்களை நிறுவுதல். அம்பேத்கரின் சகாப்தம் அரசியல் உரிமைகள் மற்றும் சட்ட பாதுகாப்பு. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் வருகை தலித் அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியது. அவர் தலித் விடுதலையை ஒரு அரசியல் பிரச்சினையாக மாற்றினார். முக்கிய கோட்பாடு கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். சாதனைகள் தனித்தொகுதி கோரிக்கை மற்றும் பூனா ஒப்பந்தம். அரசியலமைப்புச் சட்டத்தின் மூலம் இடஒதுக்கீடு மற்றும் தீண்டாமை ஒழிப்புச் சட்டங்களை உருவாக்குதல். பௌத்த மத மாற்றம். இந்து மதத்திற்குள் சமத்துவம் சாத்தியமில்லை என்று கருதி 1956 இல் லட்சக்கணக்கான மக்களுடன் பௌத்தத்தை தழுவினார். இது ஒரு கலாச்சார புரட்சியாக அமைந்தது. தீவிரவாத போக்கு. தலித் பாந்தர்ஸ் 1970கள் அம்பேத்கரின் மறைவுக்கு பிறகு உருவான அரசியல் வெற்றிடத்தை நிரப்ப மகாராஷ்டிராவில் தலித் பாந்தர்ஸ் டாலட் பாந்தர்ஸ் இயக்கம் உருவானது. இது அமெரிக்காவின் பிளாக் பாந்தர்ஸ் இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டது. சிறப்பம்சம் இது இளைஞர்களையும் எழுத்தாளர்களையும் ஈர்த்தது. தலித் இலக்கியம் டாலட் லிட்ரேச்சர் எனும் புதிய வகை இலக்கியம் வெடித்து கிளம்பியது. தாக்கம் சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக தீவிரமான களப்போராட்டங்களை முன்னெடுத்தனர். பகுஜன் அரசியல் மற்றும் அதிகாரத்தை கைப்பற்றுதல். 1980கள் 1990கள் கன்சிராம் அவர்களின் வருகை தலித் அரசியலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது. அவர் பகுஜன் சமாஜ் கட்சி பிஎஸ்பி நிறுவினார். கோட்பாடு வாக்கு நம்முடையது, அதிகாரம் பிறருடையதா என்ற கேள்வியை எழுப்பி தலித்துகள், பிற்படுத்தப்பட்டோர், ஓபிசி மற்றும் சிறுபான்மையினரை ஒன்றிணைத்து பகுஜன் பெரும்பான்மை மக்கள் என்ற அடையாளத்தை உருவாக்கினார். வெற்றி உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றது தலித் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்பதை நிரூபித்தது. உட்சாதி அரசியல் மற்றும் நவீன போக்குகள் கண்டெம்பரரி ட்ரெண்ட்ஸ். தற்காலத்தில் தலித் அரசியல் பல புதிய பரிமாணங்களை எடுத்துள்ளது. உள் இடஒதுக்கீடு. தலித் சமூகத்திற்குள்ளேயே மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள அருந்ததியர் போன்ற சமூகங்கள் தங்களுக்கான தனி இடஒதுக்கீட்டை கோருவது. தமிழ்நாட்டில் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு. சர்வதேச பார்வை. சாதியை பன்னாட்டு மனித உரிமை பிரச்சினையாக ஐக்கிய நாடுகள் சபையில் எடுத்துச் செல்லுதல். கலாச்சார அரசியல்.
இரஞ்சித் போன்ற இயக்குனர்கள் மூலம் சினிமா, இசை மற்றும் கலை வழியாக சாதியத்திற்கு எதிரான கருத்துக்களை வெகுஜன மக்களிடம் கொண்டு சேர்த்தல். முடிவுரை: இந்தியாவில் தலித் அரசியல் என்பது தீண்டாமைக்கு எதிரான போராட்டமாகத் தொடங்கி, இன்று அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது மற்றும் கலாச்சார விடுதலையை நோக்கிய பயணமாக பரிணமித்துள்ளது. இது இந்திய ஜனநாயகத்தை மேலும் ஆழப்படுத்தியுள்ளது என்றால் மிகையாகாது. What is identity politics? Discuss the main trends in Dalit movements in India. அடையாள அரசியல் என்றால் என்ன? இந்தியாவில் தலித் இயக்கங்களின் முக்கிய போக்குகளைப் பற்றி விவாதிக்கவும். Identity politics. Identity politics refers to the mobilization of groups around shared identities, such as caste, religion, gender, or ethnicity, to achieve social, economic, or political goals. In India, identity politics has played a significant role in shaping social movements and politics. சமூக, பொருளாதார அல்லது அரசியல் இலக்குகளை அடைய சாதி, மதம், பாலினம் அல்லது இனம் போன்ற பகிரப்பட்ட அடையாளங்களைச் சுற்றியுள்ள குழுக்களை அணிதிரட்டுவதை அடையாள அரசியல் குறிக்கிறது. இந்தியாவில் சமூக இயக்கங்கள் மற்றும் அரசியலை வடிவமைப்பதில் அடையாள அரசியல் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது. Dalit movement in India. இந்தியாவில் தலித் இயக்கம். The Dalit movement in India is a social and political movement that seeks to address the historical injustices and discrimination faced by Dalits, also known as untouchables. The movement aims to promote social equality, challenge caste-based oppression, and assert Dalit identity and rights. இந்தியாவில் தலித் இயக்கம் என்பது தீண்டத்தகாதவர்கள் என்றும் அழைக்கப்படும் தலித்துகள் எதிர்கொள்ளும் வரலாற்று அநீதிகள் மற்றும் பாகுபாடுகளை நிவர்த்தி செய்ய முயலும் ஒரு சமூக மற்றும் அரசியல் இயக்கமாகும். இந்த இயக்கம் சமூக சமத்துவத்தை ஊக்குவித்தல், சாதி அடிப்படையிலான ஒடுக்குமுறையை சவால் செய்தல் மற்றும் தலித் அடையாளம் மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது. Main trends in Dalit movements. தலித் இயக்கங்களின் முக்கிய போக்குகள். Assertion of Dalit identity. Dalit movements have sought to assert a distinct identity and challenge the dominant Brahminical narrative that has historically marginalized and oppressed Dalits. தலித் அடையாளத்தின் வலியுறுத்தல். தலித் இயக்கங்கள் ஒரு தனித்துவமான அடையாளத்தை நிலைநாட்டவும், வரலாற்று ரீதியாக தலித்துகளை ஓரங்கட்டி ஒடுக்கிய ஆதிக்க பிராமண கதையை சவால் செய்யவும் முயன்றுள்ளன. Challenging caste-based oppression. Dalit movements have challenged caste-based violence, discrimination, and exclusion, seeking to create a more equitable society. சாதி அடிப்படையிலான ஒடுக்குமுறையை சவால் செய்தல். தலித் இயக்கங்கள் சாதி அடிப்படையிலான வன்முறை, பாகுபாடு மற்றும் விலக்கு ஆகியவற்றை சவால் செய்து மிகவும் சமமான சமூகத்தை உருவாக்க முயன்றன. Demand for social justice. Dalit movements have demanded social justice, including access to education, employment, and healthcare, and have sought to address the historical injustices faced by Dalits. சமூக நீதிக்கான கோரிக்கை. தலித் இயக்கங்கள் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதார பராமரிப்பு உள்ளிட்ட சமூக நீதியை கோரின, மேலும் தலித்துகள் எதிர்கொள்ளும் வரலாற்று அநீதிகளை நிவர்த்தி செய்ய முயன்றன. Political representation. Dalit movements have sought to increase political representation and participation of Dalits in governance and decision-making processes. அரசியல் பிரதிநிதித்துவம். தலித் இயக்கங்கள் ஆட்சி மற்றும் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் தலித்துகளின் அரசியல் பிரதிநிதித்துவத்தையும் பங்கேற்பையும் அதிகரிக்க முயன்றன. Key figures and organizations. முக்கிய நபர்கள் மற்றும் அமைப்புகள். B.R. Ambedkar. B.R. Ambedkar, a prominent Dalit leader, played a crucial role in shaping the Dalit movement and advocating for Dalit rights. P.R. அம்பேத்கர் தலித் இயக்கத்தை வடிவமைப்பதிலும் தலித் உரிமைகளுக்காக வாதிடுவதிலும் முக்கிய பங்கு வகித்தவர். P.R. அம்பேத்கர். Dalit Panthers. The Dalit Panthers, a militant organization, emerged in the 1970s and played a significant role in asserting Dalit identity and challenging caste-based oppression. Dalit Panthers. தி தலித் பாந்தர்ஸ் ஒரு போராளி அமைப்பாகும். இது 1970களில் உருவானது மற்றும் தலித் அடையாளத்தை வலியுறுத்துவதிலும் சாதி அடிப்படையிலான ஒடுக்குமுறையை சவால் செய்வதிலும் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது. பகுஜன் சமாஜ் பார்ட்டி (BSP),
The BSP, a political party, has sought to promote Dalit interests and challenge the dominance of upper caste parties. பகுஜன் சமாஜ் கட்சி PSP, அரசியல் கட்சியான PSP, தலித் நலன்களை ஊக்குவிக்கவும் உயர்சாதி கட்சிகளின் ஆதிக்கத்தை சவால் செய்யவும் முயன்று வருகிறது. Challenges and future directions. சவால்கள் மற்றும் எதிர்கால திசைகள். Continued caste-based violence. Dalits continue to face violence and discrimination, highlighting the need for sustained efforts to challenge caste-based oppression. தொடர்ச்சியான சாதி அடிப்படையிலான வன்முறை. தலித்துகள் தொடர்ந்து வன்முறை மற்றும் பாகுபாட்டை எதிர்கொள்கின்றனர். சாதி அடிப்படையிலான ஒடுக்குமுறையை சவால் செய்ய நீடித்த முயற்சிகளின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. Economic empowerment. Dalit movements need to focus on economic empowerment and access to resources to address poverty and inequality. பொருளாதார அதிகாரமளித்தல், வறுமை மற்றும் சமத்துவமின்மையை நிவர்த்தி செய்ய தலித் இயக்கங்கள் பொருளாதார அதிகாரமளித்தல் மற்றும் வளங்களை அணுகுவதில் கவனம் செலுத்த வேண்டும். Intersectionality. Dalit movements need to address intersectional issues, including gender, sexuality, and disability, to ensure that all Dalits are included and represented. பிரிவினை. அனைத்து தலித்துகளும் சேர்க்கப்பட்டு பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவதை உறுதி செய்ய பாலினம், பாலியல் மற்றும் இயலாமை உள்ளிட்ட குறுக்குவெட்டு பிரச்சினைகளை தலித் இயக்கங்கள் தீர்க்க வேண்டும். Overall, the Dalit movement in India has made significant progress in challenging caste-based oppression and promoting social equality. However, continued efforts are needed to address the complex and deeply ingrained issues of caste and inequality. ஒட்டுமொத்தமாக, இந்தியாவில் தலித் இயக்கம் சாதி அடிப்படையிலான ஒடுக்குமுறையை சவால் செய்வதிலும் சமூக சமத்துவத்தை ஊக்குவிப்பதிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளது. இருப்பினும், சாதி மற்றும் சமத்துவமின்மையின் சிக்கலான மற்றும் ஆழமாக வேரூன்றிய பிரச்சினைகளை தீர்க்க தொடர்ச்சியான முயற்சிகள் தேவை. தலித் இயக்கம் என்றால் என்ன? அதில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பிரச்சினைகளை ஆராயுங்கள். தலித் இயக்கம் என்பது இந்திய சமூக கட்டமைப்பில் பல நூற்றாண்டுகளாக நிலவி வந்த சாதிய ஒடுக்குமுறை, தீண்டாமை மற்றும் சமூக புறக்கணிப்பு ஆகியவற்றை எதிர்த்து தலித் மக்கள் தங்கள் சுயமரியாதையையும் சம உரிமையையும் மீட்டெடுக்க முன்னெடுத்த வரலாற்றுச் சிறப்புமிக்க போராட்டமாகும். தலித் என்ற மராத்திய சொல்லுக்கு நொறுக்கப்பட்டவர்கள் அல்லது ஒடுக்கப்பட்டவர்கள் என்று பொருள். இந்த இயக்கம் வெறும் சலுகைகளுக்கானது அல்ல, இது மனித மாண்புக்கான போராட்டமாகும். தலித் இயக்கங்கள் முன்னிலைப்படுத்திய முக்கிய பிரச்சினைகளை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். தீண்டாமை மற்றும் சமூக பாகுபாடு, untouchability and social discrimination. தலித் இயக்கத்தின் முதன்மையான எதிரி தீண்டாமை. பொது இடங்கள் மறுப்பு, பொது குளங்களில் நீர் எடுப்பது, கோயில்களுக்குள் நுழைவது, பொதுப்பாதைகளை பயன்படுத்துவது போன்றவை தலித்துகளுக்கு மறுக்கப்பட்டன. இவற்றை மீட்பதற்கான போராட்டங்களே ஏகா மகக்குளம் போராட்டம், ஆலய நுழைவு போராட்டங்கள் இயக்கத்தின் தொடக்க புள்ளிகளாக இருந்தன. பிரிவினை, குடியிருப்புகளில் தனிமைப்படுத்தப்படுதல், சேரிமுறை மற்றும் சமூக விழாக்களில் புறக்கணிப்பு ஆகியவற்றை இந்த இயக்கம் கடுமையாக எதிர்த்தது. நில உரிமை மற்றும் பொருளாதாரச் சுரண்டல், லேண்ட் ரைட்ஸ் அண்ட் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன். பெரும்பாலான தலித் மக்கள் நிலமற்ற விவசாய கூலிகளாகவே வைக்கப்பட்டிருந்தனர். நிலச் சீர்திருத்தம், நிலம் அதிகாரத்தின் குறியீடு என்பதை உணர்ந்த தலித் இயக்கங்கள் நிலமற்ற தலித்துகளுக்கு நிலம் வழங்கப்பட வேண்டும், பஞ்சமி நில மீட்பு போன்றவை என்று போராடின. கொத்தடிமை ஒழிப்பு, மிக குறைந்த கூலிக்கு அல்லது ஊதியமே இல்லாமல் வேலை வாங்கும் பண்ணையடிமை முறையை எதிர்த்தன. இழிவான தொழில்கள், மலம் அள்ளுதல், பிணம் எரித்தல் போன்ற மனித மாண்புக்கு எதிரான தொழில்களைச் செய்ய தலித்துகள் கட்டாயப்படுத்தப்படுவதை எதிர்த்து அத்தொழில்களை ஒழிக்க குரல் கொடுத்தன. அரசியல் அதிகாரம் மற்றும் பிரதிநிதித்துவம், பொலிட்டிக்கல் பவர் அண்ட் ரெப்ரசன்டேஷன். சமூக மாற்றத்திற்கு அரசியல் அதிகாரம் மிக முக்கியம் என்பதை டாக்டர் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் வலியுறுத்தினர். இடஒதுக்கீடு, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு என்பது சலுகை அல்ல, அது பல நூற்றாண்டுகளாக மறுக்கப்பட்ட உரிமைக்கான இழப்பீடு என்பதை இயக்கம் வலியுறுத்தியது.
தனித்தொகுதி தலித்துகளுக்கான உண்மையான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க தனித்தொகுதிகள் அல்லது தனி வாக்குரிமை வேண்டும் என்ற கோரிக்கையை பூனா ஒப்பந்தத்திற்கு முன் முன்னிலைப்படுத்தியது. கல்வி மறுப்பு denial of education. கல்வி என்பது விடுதலையின் திறவுகோல் என்று தலித் இயக்கம் கருதியது. வேத காலத்திலிருந்தே தலித்துகளுக்கு கல்வி மறுக்கப்பட்டு வந்தது. அனைவருக்கும் சமமான கல்வி மற்றும் ஆங்கில கல்வி மூலம் நவீன உலகத்துடன் இணைவது ஆகியவற்றை முக்கிய குறிக்கோள்களாக கொண்டது. வன்கொடுமைகளுக்கு எதிரான பாதுகாப்பு protection against atrocities. தலித்துகள் தங்கள் உரிமைகளை கேட்கும் போதெல்லாம் அவர்கள் மீது ஏவப்படும் வன்முறைகள் பெரும் பிரச்சினையாகும். கொலை, பாலியல் வன்முறை, வீடுகளை எரித்தல் போன்ற சாதிய வன்கொடுமைகளிலிருந்து பாதுகாக்க சிறப்புச் சட்டங்கள் ஏகா வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆக்ட் வேண்டும் என்று இயக்கம் போராடி வெற்றியும் பெற்றது. முடிவுரை: சுருக்கமாகச் சொன்னால், தலித் இயக்கம் என்பது சாதியற்ற சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. What is the Dalit movement? Examine the issues highlighted by it. தலித் இயக்கம் என்றால் என்ன? அதில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பிரச்சினைகளை ஆராயுங்கள். Dalit movement. The Dalit movement in India is a social and political movement that seeks to challenge and change the oppressive caste system, particularly the treatment of Dalits, also known as untouchables. The movement aims to promote social justice, equality, and human rights for Dalits and other marginalized communities. இந்தியாவில் தலித் இயக்கம் என்பது ஒடுக்குமுறை சாதி அமைப்பை, குறிப்பாக தீண்டத்தகாதவர்கள் என்றும் அழைக்கப்படும் தலித்துகளை நடத்தும் முறையை சவால் செய்து மாற்ற முயலும் ஒரு சமூக மற்றும் அரசியல் இயக்கமாகும். இந்த இயக்கம் தலித்துகள் மற்றும் பிற ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களுக்கான சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. Issues highlighted by the Dalit movement. Caste-based discrimination. The movement draws attention to the pervasive nature of caste-based discrimination and violence faced by Dalits in various aspects of life, including education, employment, and social interactions. தலித் இயக்கத்தால் முன்னிலைப்படுத்தப்பட்ட பிரச்சினைகள்: சாதி அடிப்படையிலான பாகுபாடு, கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக தொடர்புகள் உட்பட வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் தலித்துகள் எதிர்கொள்ளும் சாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் வன்முறையின் பரவலான தன்மைக்கு இந்த இயக்கம் கவனத்தை ஈர்க்கிறது. Untouchability. Dalits challenge the practice of untouchability, which perpetuates social exclusion and marginalization. தீண்டாமை, சமூக violence and atrocities. Dalits often face violence and atrocities, including physical and verbal abuse, and the movement seeks to address these issues and ensure justice and accountability. வன்முறை மற்றும் அட்டூழியங்கள். தலித்துகள் பெரும்பாலும் உடல் மற்றும் வாய்மொழி துஷ்பிரயோகம் உட்பட வன்முறை மற்றும் அட்டூழியங்களை எதிர்கொள்கின்றனர். மேலும் இந்த இயக்கம் இந்த பிரச்சினைகளை தீர்க்கவும் நீதி மற்றும் பொறுப்புணர்வை உறுதிப்படுத்தவும் முயல்கிறது. Lack of representation. The Dalit movement continues to play a vital role in promoting social justice and equality in India, highlighting the need for ongoing efforts to address the complex and deeply ingrained issues of caste-based discrimination and marginalization. சாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் ஓரங்கட்டப்படுதல் போன்ற சிக்கலான மற்றும் ஆழமாக வேரூன்றிய பிரச்சினைகளை தீர்க்க தொடர்ச்சியான முயற்சிகளின் அவசியத்தை எடுத்துக்காட்டுவதன் மூலம் இந்தியாவில் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்துவதில் தலித் இயக்கம் தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. தலித் இயக்கத்தின் இயக்கவியல். Violence and atrocities. Dalits often face violence and atrocities, including physical and verbal abuse, and the movement seeks to address these issues and ensure justice and accountability. வன்முறை மற்றும் அட்டூழியங்கள். தலித்துகள் பெரும்பாலும் உடல் மற்றும் வாய்மொழி துஷ்பிரயோகம் உட்பட வன்முறை மற்றும் அட்டூழியங்களை எதிர்கொள்கின்றனர். மேலும் இந்த இயக்கம் இந்த பிரச்சினைகளை தீர்க்கவும் நீதி மற்றும் பொறுப்புணர்வை உறுதிப்படுத்தவும் முயல்கிறது. Lack of representation. The Dalit movement emphasizes the need for greater representation and participation of Dalits in decision-making processes, including politics, education,
and other areas, பிரதிநிதித்துவமின்மை, அரசியல், கல்வி மற்றும் பிற துறைகள் உட்பட முடிவெடுக்கும் செயல்முறைகளில் தலித்துகளின் அதிக பிரதிநிதித்துவம் மற்றும் பங்கேற்பின் அவசியத்தை தலித் இயக்கம் வலியுறுத்துகிறது. Cultural assertion. Dalits are asserting their cultural identity and challenging the dominant narratives that have marginalized their experiences and perspectives. கலாச்சார வலியுறுத்தல். தலித்துகள் தங்கள் கலாச்சார அடையாளத்தை உறுதிப்படுத்துகிறார்கள் மற்றும் அவர்களின் அனுபவங்களையும் முன்னோக்குகளையும் ஓரங்கட்டிய ஆதிக்க கதைகளுக்கு சவால் விடுகிறார்கள். Key figures and milestones. முக்கிய நபர்கள் மற்றும் மைல்கற்கள். B.R. Ambedkar, a prominent leader in the Dalit movement. Ambedkar played a crucial role in drafting the Indian Constitution and advocating for Dalit rights. P.R. அம்பேத்கர். தலித் இயக்கத்தின் ஒரு முக்கிய தலைவரான அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பை வரைவதிலும் தலித் உரிமைகளுக்காக வாதிடுவதிலும் முக்கிய பங்கு வகித்தார். Dalit literature. Dalit literature has emerged as a powerful medium for expressing Dalit experiences, challenging dominant narratives, and promoting social change. தலித் இலக்கியம். தலித் அனுபவங்களை வெளிப்படுத்துவதற்கும் ஆதிக்க கதைகளை சவால் செய்வதற்கும் சமூக மாற்றத்தை ஊக்குவிப்பதற்கும் தலித் இலக்கியம் ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக உருவெடுத்துள்ளது. Dalit activism. Dalit activism has taken various forms, including protests, advocacy, and community organizing, to address the issues faced by Dalits and promote social justice. தலித் செயல்பாடு. தலித்துகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்க்கவும் சமூக நீதியை மேம்படுத்தவும் போராட்டங்கள், வாதிடுதல் மற்றும் சமூக அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களை தலித் செயல்பாடு எடுத்துள்ளது. The Dalit movement continues to play a vital role in promoting social justice and equality in India, highlighting the need for ongoing efforts to address the complex and deeply ingrained issues of caste-based discrimination and marginalization, சாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் ஓரங்கட்டப்படுதல் போன்ற சிக்கலான மற்றும் ஆழமாக வேரூன்றிய பிரச்சினைகளை தீர்க்க தொடர்ச்சியான முயற்சிகளின் அவசியத்தை எடுத்துக்காட்டுவதன் மூலம் இந்தியாவில் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்துவதில் தலித் இயக்கம் தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. தலித் இயக்கத்தின் இயக்கவியல் பற்றி சிறு குறிப்பு எழுதுங்கள். தலித் இயக்கத்தின் இயக்கவியல் டைனாமிக்ஸ் ஆஃப் Dalit மூவ்மெண்ட் என்பது ஒரு நேரான பாதை அல்ல, அது காலத்திற்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டும் புதுப்பித்துக்கொண்டும் இயங்கும் ஒரு சிக்கலான சமூகச் செயல்முறை ஆகும். அதன் முக்கிய இயக்கவியல் கூறுகளை கீழே காணலாம். அடையாள மாற்றம் ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். தலித் இயக்கவியலின் மிக முக்கியமான புள்ளி தங்களை எப்படி அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதில் ஏற்பட்ட மாற்றமாகும். பரிதாபத்திலிருந்து போர்க்குணம். காந்தி அளித்த ஹரிஜன் கடவுளின் குழந்தைகள் என்ற பத்தி சார்ந்த அனுதாபம் கோரும் அடையாளத்தை நிராகரித்து தலித் ஒடுக்கப்பட்டவர்கள் என்ற போர்க்குணமிக்க அரசியல் அடையாளத்தை தழுவியதே இந்த இயக்கத்தின் அடிப்படை விசை. பூர்வகுடிவாதம். தாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் மூல் நிவாசி என்றும் சாதிய கட்டமைப்பு வெளியிலிருந்து திணிக்கப்பட்டது என்றும் நிறுவுவது இதன் முக்கிய கோட்பாடாகும். சித்தாந்த தளம் ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம்வொர்க். அம்பேத்கரியம். தலித் இயக்கத்தின் அச்சாணி டாக்டர் அம்பேத்கர். இந்து மதத்திற்குள் சீர்திருத்தம் சாத்தியமில்லை, மதத்திலிருந்து வெளியேறுவதே அல்லது அதை முற்றிலுமாக நிராகரிப்பதே விடுதலை என்ற அம்பேத்கரின் சிந்தனையே இவ்வியக்கத்தை இயக்குகிறது. எதிர் கலாச்சாரம். பிராமணிய மேலாதிக்கத்திற்கு மாற்றாக பௌத்தம் அல்லது சமத்துவத்தை வலியுறுத்தும் மாற்று பண்பாட்டை கட்டமைப்பது. அரசியல் அதிகாரமே திறவுகோல். பவர் as the master key. தொடக்கத்தில் சமூகச் சீர்திருத்த இயக்கமாக இருந்த இது பின்னாளில் அரசியல் இயக்கமாக மாறியது. சட்டங்களை உருவாக்கும் இடத்தில் நாம் அமராளாதவரை நம் குறைகள் தீராது என்ற புரிதலே பகுஜன் சமாஜ் கட்சி BSP, விடுதலை சிறுத்தைகள் கட்சி VCK போன்றவை உருவாக காரணமானது. இலக்கியம் மற்றும் கலை புரட்சி கல்ச்சரல் டைனாமிக்ஸ். தலித் இயக்கவியல் அரசியல் மேடைகளில் மட்டுமல்லாமல் எழுத்துலகிலும் தீவிரமாக இயங்குகிறது. தலித் இலக்கியம் தங்கள் வலி, அவமானம், மொழி மற்றும் வாழ்வியலை எவ்வித பூச்சும் இல்லாமல் அப்படியே பதிவு செய்வது. இது பொதுச் சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கும் ஒரு கருவியாகச் செயல்படுகிறது.
உட்சாதி முரண்பாடுகள் இன்டர்னல் டைனாமிக்ஸ். இது தலித் இயக்கத்தின் ஒரு முக்கியமான மற்றும் சிக்கலான பகுதியாகும். தலித் என்பது ஒரு ஒற்றை அடையாளம் அல்ல. அதற்குள் பல்வேறு உட்சாதிகள் உள்ளன. ஏகா, பறையர், பள்ளர், அருந்ததியர். கல்வி மற்றும் அதிகாரத்தில் முன்னேறிய உட்சாதிகளுக்கும் பின்தங்கிய உட்சாதிகளுக்கும் இடையிலான முரண்பாடுகள் உள் இடஒதுக்கீடு கோரிக்கைகளாக மாறி இயக்கத்தின் போக்கை மாற்றியமைக்கின்றன. தொகுப்புரை. சுருக்கமாகச் சொன்னால், தலித் இயக்கத்தின் இயக்கவியல் என்பது இழிவைச் சுமப்பதிலிருந்து அதை எதிர்ப்பதற்கும் பின்னர் அதிகாரத்தை கோருவதற்கும் நகரும் ஒரு தொடர்ச்சியான பரிணாம வளர்ச்சி ஆகும். Write short note on dynamics of Dalit movement. தலித் இயக்கத்தின் இயக்கவியல் பற்றி சிறு குறிப்பு எழுதுங்கள். Dynamics of Dalit movement. The Dalit movement in India is a complex and multifaceted phenomenon, driven by the struggle for social justice, equality, and human rights. இந்தியாவில் தலித் இயக்கம் என்பது ஒரு சிக்கலான மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட நிகழ்வாகும். இது சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தால் இயக்கப்படுகிறது. Key dynamics. முக்கிய இயக்கவியல். Challenging caste-based discrimination. Dalits challenge the traditional caste system and demand an end to caste-based discrimination and violence. சாதி அடிப்படையிலான பாகுபாட்டை சவால் செய்தல். தலித்துகள் பாரம்பரிய சாதி அமைப்பை சவால் செய்கிறார்கள் மற்றும் சாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க கோருகிறார்கள். Assertion of identity. Dalits assert their identity and demand recognition, challenging the dominant narratives that have marginalized their experiences. அடையாளத்தை வலியுறுத்துதல். தலித்துகள் தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்துகிறார்கள் மற்றும் அங்கீகாரத்தை கோருகிறார்கள். தங்கள் அனுபவங்களை ஓரங்கட்டிய ஆதிக்க கதைகளுக்கு சவால் விடுகிறார்கள். Demand for equal rights. The movement demands equal rights and opportunities for Dalits, including access to education, employment, and resources. சம உரிமைகளுக்கான கோரிக்கை. இந்த இயக்கம் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் வளங்களை அணுகுவது உட்பட தலித்துகளுக்கு சம உரிமைகள் மற்றும் வாய்ப்புகளை கோருகிறது. Resistance and protest. Dalits engage in various forms of resistance and protest, including marches, rallies, and advocacy, to draw attention to their issues. எதிர்ப்பு மற்றும் எதிர்ப்பு. தலித்துகள் தங்கள் பிரச்சினைகளுக்கு கவனத்தை ஈர்க்க ஊர்வலங்கள், பேரணிகள் மற்றும் வக்காலத்து உட்பட பல்வேறு வகையான எதிர்ப்பு மற்றும் போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள். Intersectionality. The Dalit movement intersects with other social movements, including women's rights and human rights movements, highlighting the complexity of Dalit experiences. பிரிவினை. தலித் இயக்கம் பெண்கள் உரிமைகள் மற்றும் மனித உரிமைகள் இயக்கங்கள் உள்ளிட்ட பிற சமூக இயக்கங்களுடன் குறுக்கிடுகிறது. தலித் அனுபவங்களின் சிக்கலான தன்மையை எடுத்துக்காட்டுகிறது. The Dalit movement has led to significant changes in Indian society. தலித் இயக்கம் இந்திய சமூகத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு வழிவகுத்துள்ளது. Increased awareness. Greater awareness of Dalit issues and concerns. அதிகரித்த விழிப்புணர்வு. தலித் பிரச்சினைகள் மற்றும் கவலைகள் குறித்த அதிக விழிப்புணர்வு. Policy changes. Implementation of policies and laws aimed at promoting Dalit rights and welfare. கொள்கை மாற்றங்கள். தலித் உரிமைகள் மற்றும் நலனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட கொள்கைகள் மற்றும் சட்டங்களை செயல்படுத்துதல். Empowerment. Empowerment of Dalits to assert their rights and challenge existing power structures. அதிகாரமளித்தல். தலித்துகள் தங்கள் உரிமைகளை நிலைநிறுத்தவும் இருக்கும் அதிகார அமைப்புகளை சவால் செய்யவும் அதிகாரமளித்தல். Overall, the Dalit movement is a vital force for social change in India, promoting equality, justice, and human rights for marginalized communities. ஒட்டுமொத்தமாக, தலித் இயக்கம் இந்தியாவில் சமூக மாற்றத்திற்கான ஒரு முக்கிய சக்தியாகும். இது விளிம்புநிலை சமூகங்களுக்கான சமத்துவம், நீதி மற்றும் மனித உரிமைகளை ஊக்குவிக்கிறது. சமூகவியல் கண்ணோட்டத்துடன் சிறு குறிப்புகளை எழுதுங்கள். சமகால தலித் இயக்கங்களின் இயக்கவியல்.
சமூகவியல் பார்வையில் சமகால தலித் இயக்கங்களின் இயக்கவியல் டைனாமிக்ஸ் ஆஃப் கண்டெம்பரரி டாலிட் மூவ்மெண்ட்ஸ் என்பது வெறும் எதிர்ப்பு என்பதை கடந்து அதிகாரம் மற்றும் கலாச்சார மீட்டெடுப்பு ஆகிய தளங்களில் இயங்குகிறது. இதன் முக்கிய போக்குகளை சமூகவியல் கண்ணோட்டத்துடன் பின்வருமாறு பட்டியலிடலாம். இழிவிலிருந்து கர்வத்திற்கு ஸ்டிக்மா டு பிரைட், அடையாள மறுநிர்மாணம். சமூகவியலில் அடையாள அரசியல், ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் என்று அழைக்கப்படும் கோட்பாட்டின்படி சமகால தலித் இயக்கங்கள் தங்கள் அடையாளத்தை மறைக்கவோ அல்லது மாற்றவோ சன்ஸ்கிரிட்டைசேஷன் முயலவில்லை. மாறாக சமூகத்தால் எவையெல்லாம் இழிவானவை என்று ஒதுக்கப்பட்டதோ பறை இசை, மாட்டிறைச்சி உணவு, கருப்பு நிறம் அவற்றையே தங்கள் கலாச்சார கர்வத்தின் குறியீடுகளாக மாற்றியுள்ளனர். தலித் என்பது ஒரு சாதி பெயர் அல்ல, அது ஒரு அரசியல் அடையாளம் என்ற நிலையை அடைந்துள்ளது. எதிர் கலாச்சார உருவாக்கம் கவுண்டர் ஹகெமனி. கிராம்ஜியின் கலாச்சார மேலாதிக்கம் கல்ச்சரல் ஹகெமனி என்ற கோட்பாட்டை உடைக்கும் விதமாக தலித் இயக்கங்கள் செயல்படுகின்றன. இலக்கியம் மற்றும் கலை. தலித் இலக்கியம் மற்றும் சினிமா பா. இரஞ்சித், மாரி செல்வராஜ் படங்கள் ஆகியவை பொதுபுத்தியில் உறைந்து போன ஆதிக்கச்சாதி மனநிலையை கேள்விக்குள்ளாக்குகின்றன. வரலாற்று மறுவாசிப்பு. இராவணன், மகிஷாசுரன் போன்ற புராணங்களில் வில்லன்களாகச் சித்தரிக்கப்பட்டவர்களை திராவிட அல்லது தலித் மன்னர்களாக கொண்டாடுவது. சமூகவியல் கண்ணோட்டத்துடன் சிறு குறிப்புகளை அரசியல் அதிகாரமே இலக்கு. ஷிஃப்ட் ஃப்ரம் மூவ்மெண்ட் டு கவர்னன்ஸ். முன்பு அழுத்த குழுக்களாக பிரஷர் குரூப்ஸ் செயல்பட்ட தலித் அமைப்புகள் இப்போது அரசியல் கட்சிகளாக மாறி ஆட்சியை கைப்பற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளன. பகுஜன் சமாஜ் கட்சி, பிஎஸ்பி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விசிகே. சமூக மாற்றத்திற்கு அரசியல் சாவி தேவை என்ற அம்பேத்கரின் கோட்பாடு இதில் முழுமையாகச் செயல்படுத்தப்படுகிறது. தலித் பெண்ணியம் டாலட் ஃபெமினிசம். ஊட்டருக்கும் ஒடுக்குமுறை. சமகால இயக்கவியலில் மிக முக்கியமான மாற்றம் இது. தலித் பெண்கள் ஒரே நேரத்தில் சாதி மற்றும் பாலினம் ஆகிய இரண்டு ஒடுக்குமுறைகளையும் சந்திக்கின்றனர். இன்டர்செக்ஷனாலிட்டி. பொதுவான பெண்ணிய இயக்கங்கள் தலித் பெண்களின் சாதிய சிக்கலை பேசுவதில்லை என்றும் பொதுவான தலித் இயக்கங்கள் பெண்களின் சிக்கலை பேசுவதில்லை என்றும் கூறி தலித் பெண்ணியம் என்ற தனித்துவமான தத்துவத்தை முன்னிறுத்துகின்றனர். உட்சாதி அரசியல் மற்றும் முரண்கள். இன்டர்னல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். சமூகவியல் நோக்கில் தலித் சமூகம் என்பது ஒரே மாதிரியான தொகுப்பு, ஹோமோஜீனியஸ் குரூப் அல்ல. அதற்குள் அடுக்கடுக்கான படிநிலைகள் உள்ளன. கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னேறிய தலித் உட்பிரிவுகளுக்கும் மிகவும் பின்தங்கிய உட்பிரிவுகளுக்கும் அருந்ததியர் இடையே முரண்கள் எழுந்துள்ளன. இது உள் இடஒதுக்கீடு கோரிக்கையாக அரசியல் வடிவமெடுத்துள்ளது. இது தலித் ஒற்றுமைக்கு ஒரு சவாலாகவும் அதே சமயம் ஜனநாயக பரவலாக்கத்தின் தேவையாகவும் பார்க்கப்படுகிறது. புதிய நடுத்தர வர்க்கத்தின் எழுச்சி. ரைஸ் ஆஃப் டாலட் மிடில் கிளாஸ். இடஒதுக்கீட்டின் பயனாக உருவான படித்த அரசு வேலையில் உள்ள தலித் நடுத்தர வர்க்கம் டாலட் டயாஸ்பரா எலீட் ஒன்று உருவாகியுள்ளது. பங்கு. இவர்கள் இயக்கத்திற்கு பொருளாதார ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் உதவுகின்றனர். விமர்சனம். கிராமப்புறங்களில் உள்ள ஏழை தலித்துகளுக்கும் நகர்ப்புற தலித் நடுத்தர வர்க்கத்திற்கும் இடையே ஒரு இடைவெளி கிளாஸ் டிஃபரன்ஸ் வித்தின் காஸ்ட் உருவாகி வருவதை சமூகவியலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சாதியை சர்வதேசமயமாக்குதல். இன்டர்நேஷனலைசேஷன் ஆஃப் காஸ்ட். தலித் இயக்கங்கள் இப்போது உள்ளூர் எல்லைகளை தாண்டி சாதியை பன்னாட்டு மனித உரிமை பிரச்சினையாக ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ மாற்றியுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபையில் அந்நிறவெறிக்கு ரேசிசம் இணையாக சாதிய பாகுபாட்டையும் காஸ்டியிசம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றுள்ளது. முடிவுரை. சமகால தலித் இயக்கவியல் என்பது பாதிக்கப்பட்டவர் விக்டிம்ஹுட் என்ற நிலையிலிருந்து போராளி மற்றும் ஆட்சியாளர் ஏஜென்சி அண்ட் பவர் என்ற நிலையை நோக்கி நகரும் ஒரு முற்போக்கான சமூக மாற்றமாகும்.
Notes with a sociological perspective, Dynamics of Contemporary Dalit Movements. சமூகவியல் கண்ணோட்டத்துடன் சிறு குறிப்புகளை எழுதுங்கள். சமகால தலித் இயக்கங்களின் இயக்கவியல். Dynamics of Contemporary Dalit Movements. Dalit movements in contemporary India are complex and multifaceted, driven by various factors. சமகால இந்தியாவில் தலித் இயக்கங்கள் சிக்கலானவை மற்றும் பன்முகத்தன்மை கொண்டவை, அவை பல்வேறு காரணிகளால் இயக்கப்படுகின்றன. Key dynamics. முக்கிய இயக்கவியல். Assertion of identity. Dalits are asserting their identity and challenging the traditional caste-based hierarchies that have marginalized them for centuries. அடையாளத்தின் வலியுறுத்தல். தலித்துகள் தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி பல நூற்றாண்டுகளாக அவர்களை ஓரங்கட்டி வைத்திருக்கும் பாரம்பரிய சாதி அடிப்படையிலான படிநிலைகளுக்கு சவால் விடுகின்றனர். Demand for social justice. Dalit movements are demanding social justice, equality, and human rights, seeking to address the historical injustices and atrocities faced by Dalits. சமூக நீதிக்கான கோரிக்கை. தலித் இயக்கங்கள் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மனித உரிமைகளை கோருகின்றன. தலித்துகள் எதிர்கொள்ளும் வரலாற்று அநீதிகள் மற்றும் அட்டூழியங்களை நிவர்த்தி செய்ய முயல்கின்றன. Political mobilization. Dalits are increasingly participating in politics, forming their own parties, and demanding representation and power to challenge the existing power structures. அரசியல் அணிதிரட்டல். தலித்துகள் அரசியலில் அதிகளவில் பங்கேற்கின்றனர், தங்கள் சொந்த கட்சிகளை உருவாக்குகின்றனர், மேலும் இருக்கும் அதிகார அமைப்புகளை சவால் செய்ய பிரதிநிதித்துவத்தையும் அதிகாரத்தையும் கோருகின்றனர். Cultural resistance. Dalit movements are promoting Dalit literature, art, and culture, challenging the dominant narratives and asserting their own experiences and perspectives. கலாச்சார எதிர்ப்பு. தலித் இயக்கங்கள் தலித் இலக்கியம், கலை மற்றும் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கின்றன, ஆதிக்க கதைகளுக்கு சவால் விடுகின்றன மற்றும் தங்கள் சொந்த அனுபவங்களையும் கண்ணோட்டங்களையும் வலியுறுத்துகின்றன. Intersectionality. Dalit movements are intersecting with other social movements, including those focused on gender, class, and disability, highlighting the multiple forms of oppression faced by Dalits. பிரிவினை. தலித் இயக்கங்கள் பாலினம், வர்க்கம் மற்றும் இயலாமை ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் பிற சமூக இயக்கங்களுடன் குறுக்கிடுகின்றன, தலித்துகள் எதிர்கொள்ளும் பல வகையான ஒடுக்குமுறைகளை எடுத்துக்காட்டுகின்றன. Use of technology. Dalits are leveraging technology, including social media, to mobilize, organize, and amplify their voices, challenging the traditional power dynamics. தொழில்நுட்ப பயன்பாடு. தலித்துகள் சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாரம்பரிய அதிகார இயக்கவியலுக்கு சவால் விடுத்து தங்கள் குரல்களை திரட்டவும் ஒழுங்கமைக்கவும் பெருக்கவும் முயற்சிக்கின்றனர். Global networking. Dalit movements are connecting with global human rights and social justice movements, seeking solidarity and support in their struggles for equality and justice. உலகளாவிய வலையமைப்பு. தலித் இயக்கங்கள் உலகளாவிய மனித உரிமைகள் மற்றும் சமூக நீதி இயக்கங்களுடன் இணைந்து சமத்துவம் மற்றும் நீதிக்கான தங்கள் போராட்டங்களில் ஒற்றுமையையும் ஆதரவையும் நாடுகின்றன. These dynamics reflect the evolving nature of Dalit movements, which continue to adapt and respond to the changing social, economic, and political context in India. இந்த இயக்கவியல் இந்தியாவில் மாறிவரும் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் சூழலுக்கு ஏற்ப தொடர்ந்து எதிர்வினையாற்றும் தலித் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது. சமூகவியல் கண்ணோட்டத்துடன் சிறு குறிப்புகளை எழுதுங்கள். தலித் கூற்றின் பல்வேறு வடிவங்கள். சமூகவியல் பார்வையில் தலித் கூற்று டாலட் அசர்ஷன் அல்லது தலித் எழுச்சி என்பது ஒற்றைத்தன்மை கொண்டது அல்ல. அது அரசியல், பண்பாடு, இலக்கியம் மற்றும் மதம் என பல்வேறு தளங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. முன்பு சமூகவியலாளர் என். சீனிவாஸ் குறிப்பிட்டது போல, தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர்சாதியினரைப் போலவே தங்கள் பழக்கவழக்கங்களை மாற்றிக்கொள்ளும் சமஸ்கிருதமயமாக்கம் சன்ஸ்கிருட்டைசேஷன் என்ற முறையை தற்கால தலித் கூற்று நிராகரிக்கிறது. மாறாக தங்கள் சொந்த அடையாளத்தை உறுதியாக பறைசாற்றுகிறது. இதன் பல்வேறு வடிவங்களை கீழே காண்போம். அரசியல் கூற்று பொலிட்டிக்கல் அசர்ஷன். இது தலித் கூற்றின் மிகவும் வெளிப்படையான வடிவம். அதிகாரத்தை கைப்பற்றுதல், காங்கிரஸ் அல்லது பொது கட்சிகளில் ஒரு வாக்கு வங்கியாக இருப்பதை விட நாமே ஆட்சியாளர்களாக மாற வேண்டும் என்ற சிந்தனை. பகுஜன் சமாஜ் கட்சி.
சுயாட்சி தலித்துகளுக்கென தனித்தலைமை மற்றும் தனித்த அரசியல் கட்சிகளை உருவாக்கி பேரம் பேசும் சக்தியாக பார்கெனிங் பவர் மாறுதல். அடையாள மற்றும் பண்பாட்டு கூற்று கல்ச்சரல் அண்ட் ஐடென்டிட்டி அசர்ஷன் ஆதிக்கச்சாதி கலாச்சாரத்திற்கு எதிரான ஒரு எதிர் கலாச்சாரத்தை கவுண்டர் கல்ச்சர் உருவாக்குவது. குறியீடுகள் நீல நிறம், அசோக சக்கரம் மற்றும் ஜெய் பீம் முழக்கம் ஆகியவை தலித் ஒற்றுமையின் குறியீடுகளாக மாற்றப்பட்டுள்ளன. சிலைகள் அரசியல் பொது இடங்களில் டாக்டர் அம்பேத்கரின் சிலைகளை நிறுவுவது என்பது வெறும் மரியாதை நிமித்தமானது மட்டுமல்ல, அது பொதுவெளியில் பப்ளிக் ஸ்பேஸ் தலித்துகளின் இருப்பையும் உரிமையையும் நிலைநாட்டும் ஒரு வடிவமாகும். திருவிழாக்கள் ராவணன், மகிஷாசுரன் போன்ற புராணங்களில் கொல்லப்பட்டவர்களை தங்களின் முன்னோர்களாக கொண்டாடி விஜயதசமி போன்ற பண்டிகைகளுக்கு மாற்றான விழாக்களை முன்னெடுப்பது. இலக்கிய கூற்று லிட்டரரி அசர்ஷன் தலித் இலக்கியம் என்பது அழகியலுக்கானது அல்ல, அது வலியின் மொழி. மொழி நடை செத்திறந்த தமிழ் அல்லது சமஸ்கிருதம் கலந்த நடையை நிராகரித்து மக்கள் பேசும் வட்டார வழக்கு மொழியிலேயே ஸ்லாங் எழுதுவது. பொருப்பொருள் இதுவரை இலக்கியங்களில் பேச தயங்கிய மலம் அள்ளுதல், சாதிய வன்முறை, பசி மற்றும் அவமானங்களை எவ்வித பூச்சும் இல்லாமல் பதிவு செய்வது. இது பொதுச் சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கும் ஒரு கருவியாகும். வரலாற்று அறிவுசார் கூற்று ஹிஸ்டாரிக்கல் இன்டலெக்சுவல் அசர்ஷன் வரலாற்றை தங்களுக்கு சாதகமாக மறுவாசிப்பு செய்தல். பூர்வகுடி வாதம் தாங்களே இந்தியாவின் பூர்வகுடிகள் ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ட்ஸ் மூல் நிவாசி என்றும் ஆரியர்கள் வருகையால்தான் சாதி உருவானது என்றும் வாதிடுதல். வரலாற்று மீட்பு அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன் போன்ற மறைக்கப்பட்ட தலித் தலைவர்களின் வரலாற்றை தோண்டி எடுத்து அவர்களை சமூகத்தின் முன்மாதிரிகளாக நிறுத்துதல். மதக்கூற்று ரிலிஜியஸ் அசர்ஷன் இந்து மத கட்டமைப்பிற்குள் சமத்துவம் கிடைக்காது என்ற புரிதலின் வெளிப்பாடு. மதமாற்றம் 1956 இல் அம்பேத்கர் லட்சக்கணக்கான மக்களுடன் பௌத்தத்தை தழுவியது. நவயான பௌத்தம் ஒரு ஆன்மீக செயல் மட்டுமல்ல, அது சாதியத்திற்கு எதிரான ஒரு அரசியல் எதிர்ப்பு வடிவம். சிலர் இஸ்லாம் அல்லது கிறிஸ்தவத்தை தழுவுவதையும் சாதிய இழிவிலிருந்து விடுபடும் வழியாக பார்க்கின்றனர். முடிவுரை தலித் கூற்றின் இந்த வடிவங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து தலித் மக்களை தீண்டத்தகாதவர்கள் என்ற நிலையிலிருந்து சமூக மாற்றத்தின் முகவர்கள் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சோஷியல் சேஞ்ச் என்ற நிலைக்கு உயர்த்தியுள்ளன. ரைட் ஷார்ட் நோட்ஸ் வித் அ சோசியலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டாலட் அசர்ஷன் சமூகவியல் கண்ணோட்டத்துடன் சிறு குறிப்புகளை எழுதுங்கள். தலித் கூற்றின் பல்வேறு வடிவங்கள். ஃபார்ம்ஸ் ஆஃப் டாலட் அசர்ஷன் தலித் கூற்றின் வடிவங்கள். Dalit assertion refers to the various ways in which Dalits, also known as untouchables, challenge and resist the social, economic, and cultural oppression they face in Indian society. தீண்டத்தகாதவர்கள் என்றும் அழைக்கப்படும் தலித்துகள் இந்திய சமூகத்தில் அவர்கள் எதிர்கொள்ளும் சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார ஒடுக்குமுறையை சவால் செய்து எதிர்க்கும் பல்வேறு வழிகளை குறிக்கிறது. Some key forms of Dalit assertion தலித் கூற்றின் சில முக்கிய வடிவங்கள். Cultural assertion Dalits are reclaiming and celebrating their cultural heritage, such as through art, literature, and music, to challenge dominant narratives and assert their identity. கலாச்சார கூற்று ஆதிக்க கதைகளை சவால் செய்து தங்கள் அடையாளத்தை நிலைநிறுத்த கலை, இலக்கியம் மற்றும் இசை போன்றவற்றின் மூலம் தலித்துகள் தங்கள் கலாச்சார பாரம்பரியத்தை மீட்டெடுத்து கொண்டாடுகிறார்கள். Political assertion Dalits are increasingly participating in politics, forming their own parties, and demanding representation and power to challenge the existing power structures. அரசியல் கூற்று தலித்துகள் அரசியலில் அதிகளவில் பங்கேற்கிறார்கள், தங்கள் சொந்த கட்சிகளை உருவாக்குகிறார்கள், மேலும் இருக்கும் அதிகார அமைப்புகளை சவால் செய்ய பிரதிநிதித்துவத்தையும் அதிகாரத்தையும் கோருகிறார்கள். Economic assertion Dalits are seeking to improve their economic status through education, entrepreneurship, and employment opportunities, challenging the traditional caste-based occupations and economic dependence. பொருளாதார கூற்று தலித்துகள் கல்வி, தொழில்முனைவோர் மற்றும் வேலைவாய்ப்பு வாய்ப்புகள் மூலம் தங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்த முயல்கின்றனர். பாரம்பரிய சாதி அடிப்படையிலான தொழில்கள் மற்றும் பொருளாதார சார்புகளை சவால் செய்கிறார்கள்.
Social assertion. Dalits are challenging social norms and practices that perpetuate caste-based discrimination, such as untouchability, and demanding equal access to public spaces, resources, and services. சமூக கூற்று. தீண்டாமை போன்ற சாதி அடிப்படையிலான பாகுபாட்டை நிலைநிறுத்தும் சமூக விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகளை தலித்துகள் சவால் செய்கின்றனர், மேலும் பொது இடங்கள், வளங்கள் மற்றும் சேவைகளில் சமமான அணுகலை கோருகின்றனர். Religious assertion. Some Dalits are converting to other religions, such as Buddhism or Christianity, to escape the oppressive nature of the caste system and assert their spiritual identity. மத கூற்று. சாதி அமைப்பின் அடக்குமுறை இயல்பிலிருந்து தப்பித்து தங்கள் ஆன்மீக அடையாளத்தை நிலைநாட்ட சில தலித்துகள் பௌத்தம் அல்லது கிறிஸ்தவம் போன்ற பிற மதங்களுக்கு மாறுகிறார்கள். These forms of assertion reflect the complex and multifaceted nature of Dalit experiences and struggles, and highlight the need for a nuanced understanding of the intersections between caste, culture, politics, economy, and society. இந்த வகையான வலியுறுத்தல்கள் தலித் அனுபவங்கள் மற்றும் போராட்டங்களின் சிக்கலான மற்றும் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கின்றன, மேலும் சாதி, கலாச்சாரம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூகம் ஆகியவற்றுக்கு இடையேயான குறுக்குவெட்டுகளை பற்றிய நுணுக்கமான புரிதலின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகின்றன. சிறுகுறிப்பு எழுதுங்கள். பிற்படுத்தப்பட்டோர் இயக்கம். பிற்படுத்தப்பட்டோர் இயக்கம் பேக்வர்ட் கிளாஸ் மூவ்மெண்ட். இந்தியாவில் பிற்படுத்தப்பட்டோர் இயக்கம் என்பது சமூக அடுக்கில் உயர் சாதியினருக்கும் குறிப்பாக பிராமணர்கள் தலித்துகளுக்கும் இடையில் உள்ள இடைநிலை சாதியினர் இன்டர்மீடியட் காஸ்ட்ஸ் கல்வி மற்றும் அரசு நிர்வாகத்தில் தங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப பங்கு கோரி நடத்திய சமூக அரசியல் போராட்டமாகும். இதன் முக்கிய அம்சங்களை கீழே காண்போம். தோற்றம் மற்றும் காரணம். ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் நவீன கல்வியும் அரசு வேலைவாய்ப்புகளும் அறிமுகமானபோது அவற்றில் பெரும்பகுதியை உயர் சாதியினர் குறிப்பாக பிராமணர்கள் ஆக்கிரமித்திருந்தனர். மக்கள் தொகையில் பெரும்பான்மையாக இருந்தும் அதிகாரத்தில் பங்கு இல்லாத நிலையை மாற்ற பிராமணர் அல்லாதோர் இயக்கம் நான் பிராமன் மூவ்மெண்ட் என்ற பெயரில் இது தென்னிந்தியாவிலும் மகாராஷ்டிராவிலும் தொடங்கியது. முன்னோடி இயக்கங்கள். சத்தியசோதக் சமாஜ் மகாராஷ்டிரா 1873 இல் ஜோதிராவ் பூலே அவர்களால் தொடங்கப்பட்டது. இதுவே பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்கான முதல் அமைப்பு ரீதியான போராட்டம். வைதீக மத ஆதிக்கத்தை எதிர்ப்பதும் கல்வியை பரப்புவதும் இதன் நோக்கமாக இருந்தது. நீதிக்கட்சி சென்னை மாகாணம் 1916 இல் டி.எம். நாயர், தியாகராய செட்டியார் போன்றோரால் தொடங்கப்பட்டது. 1920களில் வகுப்புவாரி இடஒதுக்கீடு அரசாணையை கம்யூனல் கோ அமல்படுத்தி கல்வி மற்றும் வேலையில் இடஒதுக்கீட்டை உறுதி செய்தது. சுயமரியாதை இயக்கம். தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி சமூக நீதி மற்றும் சுயமரியாதையை வலியுறுத்தி இவ்வியக்கத்தை தீவிரப்படுத்தினார். சிறுகுறி. சுதந்திரத்திற்கு பின் தேசிய அளவில் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் 340வது பிரிவு பிற்படுத்தப்பட்டோரின் நிலையை ஆராய ஆணையம் அமைக்க வழிவகை செய்தது. முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 1953 காகா கலேல்கள் தலைமையில் அமைக்கப்பட்டது. ஆனால் இதன் பரிந்துரைகளை நேரு அரசு ஏற்கவில்லை. மண்டல் கமிஷன் 1979 பி. மண்டல் தலைமையில் அமைக்கப்பட்ட இரண்டாவது ஆணையம். இது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஓபிசி மத்திய அரசு பணிகளில் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க பரிந்துரைத்தது. 1990 இல் வி.பி. சிங் தலைமையிலான அரசு மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்தியது. இது வட இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மண்டல் பாலிடிக்ஸ் உண்டாக்கியது. வட இந்தியா vs தென்னிந்தியா. இங்கு பிற்படுத்தப்பட்டோர் இயக்கம் மிக முன்கூட்டியே 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தொடங்கி வெற்றி பெற்றது. இதனால் கல்வி மற்றும் சுகாதாரத்தில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் முன்னிலை வகிக்கின்றன. வட இந்தியா. இங்கு 1990களுக்கு பின்னரே மண்டல் கமிஷனுக்கு பின் யாதவ் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் அரசியல் எழுச்சி ஏக்கா, சமாஜ்வாதி கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தளம் ஏற்பட்டது. முக்கிய கோரிக்கைகள். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு.
சாதிவாரி கணக்கெடுப்பு காஸ்ட் சென்சஸ் நடத்தி மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டை உயர்த்துதல். தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு கோருதல். முடிவுரை: பிற்படுத்தப்பட்டோர் இயக்கம் இந்தியாவின் அதிகார கட்டமைப்பை ஜனநாயகப்படுத்தியதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது உயர் சாதியினரின் ஏகபோக ஆதிக்கத்தை உடைத்து நடுத்தர வர்க்கத்தினரை அதிகாரத்தை நோக்கி நகர்த்திய ஒரு முக்கிய சமூக புரட்சியே ஆகும். ரைட் ஷார்ட் நோட்: பேக்வர்ட் கிளாஸஸ் மூவ்மெண்ட். சிறுகுறிப்பு எழுதுங்கள். பிற்படுத்தப்பட்டோர் இயக்கம். Backward classes movement. The backward classes movement in India aimed to promote the social, economic, and educational interests of socially and educationally backward classes, particularly the other backward classes OBCs. இந்தியாவில் பிற்படுத்தப்பட்டோர் இயக்கம் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய வகுப்பினரின், குறிப்பாக இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் OBCs சமூக, பொருளாதார மற்றும் கல்வி நலன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. Key aspects. Demand for social justice. The movement demanded social justice and equality for backward classes, challenging caste-based discrimination and marginalization. சமூக நீதிக்கான கோரிக்கை, சாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் ஓரங்கட்டப்படுதலை சவால் செய்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை இந்த இயக்கம் கோரியது. Reservation and affirmative action. The movement advocated for reservation and affirmative action policies to promote greater representation and opportunities for backward classes in education and employment. இடஒதுக்கீடு மற்றும் உறுதியான நடவடிக்கை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பின்தங்கிய வகுப்பினருக்கு அதிக பிரதிநிதித்துவம் மற்றும் வாய்ப்புகளை ஊக்குவிக்க இடஒதுக்கீடு மற்றும் உறுதியான நடவடிக்கை கொள்கைகளை இந்த இயக்கம் ஆதரித்தது. Empowerment. The movement sought to empower backward classes, promoting greater participation in public life and decision making. அதிகாரமளித்தல், பொது வாழ்க்கையிலும் முடிவெடுப்பதிலும் அதிக பங்கேற்பை ஊக்குவிப்பதற்காக பின்தங்கிய வகுப்புகளை அதிகாரம் செய்ய இந்த இயக்கம் முயன்றது. The movement S impact இயக்கத்தின் தாக்கம்: increased representation, greater representation of backward classes in government jobs, education, and politics. அதிகரித்த பிரதிநிதித்துவம், அரசு வேலைகள், கல்வி மற்றும் அரசியலில் பின்தங்கிய வகுப்பினரின் அதிக பிரதிநிதித்துவம். Policy changes. Implementation of policies and laws aimed at promoting the welfare of backward classes, such as reservation policies. கொள்கை மாற்றங்கள், இடஒதுக்கீடு கொள்கைகள் போன்ற பின்தங்கிய வகுப்பினரின் நலனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட கொள்கைகள் மற்றும் சட்டங்களை செயல்படுத்துதல். Social change. The movement contributed to greater awareness and recognition of the issues faced by backward classes, promoting social change and greater equality. சமூக மாற்றம். இந்த இயக்கம் பின்தங்கிய வகுப்பினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்த அதிக விழிப்புணர்வு மற்றும் அங்கீகாரத்திற்கும் சமூக மாற்றத்திற்கும் அதிக சமத்துவத்திற்கும் பங்களித்தது. தாழ்த்தப்பட்ட சாதியினரிடையே சமூக இயக்கத்தின் செயல்முறையை விவரிக்கவும், இந்த செயல்முறையை வலுப்படுத்துவதில் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் இயக்கத்தின் பங்கை பற்றி விவாதிக்கவும். தாழ்த்தப்பட்ட சாதியினரின் தலித் சமூக இயக்கச் செயல்முறை என்பது ஒரு நேர்கோட்டு பாதை அல்ல, அது உளவியல் ரீதியான விழிப்புணர்வில் தொடங்கி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது வரையிலான பல்வேறு கட்டங்களை கொண்டது. இந்த செயல்முறையை வலுப்படுத்த பிற்படுத்தப்பட்டோர் பேக்வர்ட் கிளாஸஸ் இயக்கங்கள் ஆற்றிய பங்கு வரலாற்று ரீதியாக மிக முக்கியமானது. இதை 2 பகுதிகளாக விரிவாக காண்போம். பகுதி 1, தாழ்த்தப்பட்ட சாதியினரிடையே சமூக இயக்கத்தின் செயல்முறை ப்ரோசஸ் ஆஃப் சோஷியல் மூவ்மெண்ட் அமங் டாலட்ஸ். சமூகவியலாளர் எம்.எஸ். ராவ் எம்.எஸ்.ஏ. ராவ் போன்றவர்களின் ஆய்வின்படி தலித் இயக்கத்தின் செயல்முறையை பின்வரும் கட்டங்களாக வகைப்படுத்தலாம். ஒப்பீட்டு இழப்பு உணர்வு ரிலேட்டிவ் டெப்ரிவேஷன். இயக்கத்தின் முதல் படி, தாங்கள் மற்றவர்களை விட மோசமாக நடத்தப்படுகிறோம் என்ற உணர்வு ஏற்படுவதாகும். ஆங்கிலேயர் ஆட்சியில் அறிமுகமான நவீன கல்வி மற்றும் சட்டம் தலித் மக்களிடையே இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. நாம் ஏன் தீண்டத்தகாதவர்களாக இருக்க வேண்டும் என்ற கேள்வி இங்கிருந்தே தொடங்கியது. இழிவை நிராகரித்தல் மற்றும் அடையாள மாற்றம் ரிஜெக்ஷன் ஆஃப் ஸ்டிக்மா. இது மிக முக்கியமான உளவியல் செயல்முறை. ஆதிக்கச்சாதிகள் தங்களுக்கு வழங்கிய இழிவான பெயர்களை பறையன், சண்டாளன் போன்றவை நிராகரித்தனர்.
ஆதி திராவிடர், ஆதி ஆந்திரர் அல்லது தலித் போன்ற கௌரவமான அரசியல் ரீதியான அடையாளங்களை தழுவினர். இது அவர்களை உளவியல் ரீதியாக பலப்படுத்தியது. சமஸ்கிருதமயமாக்கத்தை நிராகரித்தல் ரிஜெக்ஷன் ஆஃப் சன்ஸ்கிருட்டைசேஷன். தொடக்க காலத்தில் சில தலித் குழுக்கள் உயர் சாதியினரைப் போலவே பூணூல் அணிவது, சைவ உணவை உண்பது போன்ற முயற்சிகளில் சன்ஸ்கிருட்டைசேஷன் ஈடுபட்டன. ஆனால் இது தங்களுக்கு சமூக அந்தஸ்தை தரவில்லை என்பதை உணர்ந்த பிறகு நவீனமயமாக்கம் மாடர்னைசேஷன் மற்றும் மேற்கத்திய கல்வியை நோக்கி திரும்பினர். அணிதிரட்டல் மற்றும் அமைப்பாக்கம் மொபிலைசேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன். தனிநபர் எதிர்ப்புகள் அமைப்பு ரீதியான வடிவத்தை எடுத்தன. சங்கங்களை உருவாக்குதல், ஏகா ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷன். மாநாடுகள் நடத்துதல் மற்றும் பத்திரிகைகள் தொடங்குதல், ஏகா அயோத்திதாசரின் ஒரு பைசா தமிழன், அம்பேத்கரின் மூக்நாயக். அரசியல் அதிகாரத்தை நோக்கிய நகர்வு பொலிட்டிக்கல் பவர். சமூக போராட்டங்கள், கோயில் நுழைவு, குளம் நீர் எடுத்தல் ஒரு கட்டத்திற்கு பிறகு அரசியல் போராட்டங்களாக மாறின. அதிகாரத்தை கைப்பற்றுவதே நிரந்தர தீர்வு என்ற நிலையை அடைந்து தனி அரசியல் கட்சிகளை தொடங்கி தேர்தல் அரசியலில் நுழைவது இச்செயல்முறையின் இறுதிக்கட்டமாகும். பகுதி 2. தலித் இயக்கத்தை வலுப்படுத்துவதில் பிற்படுத்தப்பட்டோர் இயக்கத்தின் பங்கு. இந்தியாவில் பிராமணிய மேலாதிக்கத்தை எதிர்ப்பதில் பிற்படுத்தப்பட்டோர் பிசி மற்றும் தலித்துகள் எஸ்சி இடையே ஒரு வரலாற்று ரீதியான கூட்டணி இருந்துள்ளது. தலித் இயக்கத்தின் வளர்ச்சிக்கு பிற்படுத்தப்பட்டோர் இயக்கம் பின்வரும் வழங்களில் உதவியது. பிராமணிய ஆதிக்கத்தை உடைத்தல். பிற்படுத்தப்பட்டோர் இயக்கங்கள், குறிப்பாக தென்னிந்தியாவில் நீதிக்கட்சி மற்றும் திராவிட இயக்கம் சமூகத்தின் உச்சியில் இருந்த பிராமணர்களின் ஏகபோக ஆதிக்கத்தை உடைத்தன. இது சமூக கட்டமைப்பில் ஒரு விரிசலை ஏற்படுத்தியது. இந்த விரிசல் தலித்துகள் தங்கள் உரிமைகளை பேச ஒரு வெளியை ஸ்பேஸ் அமைத்துக் கொடுத்தது. ஆதிக்கச் சக்தி பலவீனமடைந்தது தலித் எழுச்சிக்குச் சாதகமானது. சித்தாந்த தலைவர்களின் உறவு ஐடியாலஜிக்கல் சாலிடாரிட்டி. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த சீர்திருத்தவாதிகள் தலித் இயக்கங்களுக்கு முன்னோடிகளாகவும் வழிகாட்டிகளாகவும் இருந்துள்ளனர். ஜோதிராவ் பூலே மகாராஷ்டிரா. பிற்படுத்தப்பட்ட மாலி சமூகத்தைச் சேர்ந்த இவர் தலித்துகளுக்காக முதல் பள்ளியை திறந்தார். டாக்டர் அம்பேத்கர் இவரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார். பெரியார் தமிழ்நாடு வைக்கம் போராட்டம் போன்ற தீண்டாமைக்கு எதிரான போராட்டங்களை முன்னின்று நடத்தினார். இவரது சுயமரியாதை கருத்துக்கள் தலித் ரெப்ரசன்டேஷன் அல்லது இடஒதுக்கீடு என்ற கோரிக்கை தலித் மக்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கும் சட்டப்பூர்வமான நியாயத்தை வழங்கியது. அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்பதை விட பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை என்ற தத்துவத்தை பொதுவெளியில் நிலைநிறுத்தியது பிற்படுத்தப்பட்டோர் இயக்கமே. பகுஜன் அரசியல் பகுஜன் பாலிடிக்ஸ். வட இந்தியாவில் கன்சிராம் அவர்கள் தலித்துகளையும் பிற்படுத்தப்பட்டோரையும் ஓபிசி இணைத்து பகுஜன் பெரும்பான்மை மக்கள் என்ற அரசியல் தளத்தை உருவாக்கினார். தனித்தனியாக பிரிந்திருந்தால் இருதரப்பும் ஆட்சிக்கு வர முடியாது. ஆனால் தலித்துகளும் பிற்படுத்தப்பட்டோரும் இணைந்தால் ஆட்சியை கைப்பற்ற முடியும். ஏகா 1990களில் ஹுபி-யில் கூட்டணி என்பதை இது உணர்த்தியது. விமர்சன பார்வை மற்றும் முடிவுரை. வரலாற்று ரீதியாக பிற்படுத்தப்பட்டோர் இயக்கங்கள் தலித் இயக்கத்திற்கு சித்தாந்த மற்றும் அரசியல் பலத்தை அளித்துள்ளன என்பது உண்மை. ஆனால் கள யதார்த்தத்தில் தலித்துகளின் நேரடி பொருளாதார போட்டியாளர்களாகவும் ஒடுக்குபவர்களாகவும் இடைநிலை சாதிகள் மாறியுள்ள முரண்பாட்டையும் மறுக்க முடியாது. சுருக்கமாகச் சொன்னால் பிராமணியத்தை வீழ்த்துவதற்கு பிற்படுத்தப்பட்டோர் இயக்கம் தலித்துகளுக்கு கேடயமாக இருந்தது. ஆனால் சாதியை ஒழிக்கும் களத்தில் அதுவே சில சமயங்களில் தடையாகவும் மாறியுள்ளது என்பதே சமூகவியல் உண்மையாகும். Describe the process of social mobility among lower castes and discuss the role of the backward classes movement in strengthening this process. தாழ்த்தப்பட்ட சாதியினரிடையே சமூக இயக்கத்தின் செயல்முறையை விவரிக்கவும் இந்த செயல்முறையை வலுப்படுத்துவதில் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் இயக்கத்தின் பங்கை பற்றி விவாதிக்கவும். சோஷியல் மொபிலிட்டி அமங் லோவர் காஸ்ட்ஸ். தாழ்த்தப்பட்ட சாதியினரிடையே சமூக இயக்கவியல். Social mobility among lower castes in India has been a complex and challenging process, influenced by various factors,
இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட சாதியினரிடையே சமூக இயக்கவியல் என்பது பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்பட்ட ஒரு சிக்கலான மற்றும் சவாலான செயல்முறையாகும். Education. Access to education has been a crucial factor in promoting social mobility among lower castes, enabling them to acquire skills and knowledge that can improve their socio-economic status. கல்வி. தாழ்த்தப்பட்ட சாதியினரிடையே சமூக இயக்கத்தை ஊக்குவிப்பதில் கல்விக்கான அணுகல் ஒரு முக்கிய காரணியாக இருந்து வருகிறது. இது அவர்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தக்கூடிய திறன்களையும் அறிவையும் பெற உதவுகிறது. Economic opportunities, such as government jobs and entrepreneurship, have provided lower castes with a means to improve their economic status and challenge traditional caste-based occupations. பொருளாதார வாய்ப்புகள். அரசு வேலைகள் மற்றும் தொழில்முனைவு போன்ற பொருளாதார வாய்ப்புகள் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு அவர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் பாரம்பரிய சாதி அடிப்படையிலான தொழில்களை சவால் செய்யவும் ஒரு வழியை வழங்கியுள்ளன. Political participation and representation have enabled lower castes to influence policy decisions and advocate for their rights and interests. அரசியல் பங்கேற்பு மற்றும் பிரதிநிதித்துவம் கீழ் சாதியினர் கொள்கை முடிவுகளில் செல்வாக்கு செலுத்தவும் அவர்களின் உரிமைகள் மற்றும் நலன்களுக்காக வாதிடவும் உதவியுள்ளன. Social and cultural changes in social and cultural attitudes, such as the decline of traditional caste-based practices and the promotion of egalitarian values, have also contributed to social mobility among lower castes. சமூக மற்றும் கலாச்சார மாற்றங்கள். பாரம்பரிய சாதி அடிப்படையிலான நடைமுறைகளின் வீழ்ச்சி மற்றும் சமத்துவ மதிப்புகளை மேம்படுத்துதல் போன்ற சமூக மற்றும் கலாச்சார அணுகுமுறைகளில் ஏற்படும் மாற்றங்கள் தாழ்த்தப்பட்ட சாதியினரிடையே சமூக இயக்கத்திற்கும் பங்களித்துள்ளன. Role of the backward classes movement. பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் இயக்கத்தின் பங்கு. Advocating for reservation policies. The movement has advocated for reservation policies in education and employment, providing lower castes with greater access to opportunities and resources. இடஒதுக்கீடு கொள்கைகளுக்காக வாதிடுதல். இந்த இயக்கம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கொள்கைகளை ஆதரித்து வருகிறது. இது தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு வாய்ப்புகள் மற்றும் வளங்களை அதிக அளவில் அணுக உதவுகிறது. Promoting education and economic empowerment. The movement has emphasized the importance of education and economic empowerment for lower castes, providing them with the skills and resources needed to improve their socio-economic status. கல்வி மற்றும் பொருளாதார அதிகாரமளித்தலை ஊக்குவித்தல். இந்த இயக்கம் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு கல்வி மற்றும் பொருளாதார அதிகாரமளித்தலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளது. அவர்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்த தேவையான திறன்கள் மற்றும் வளங்களை வழங்குகிறது. Challenging caste-based discrimination. The movement has challenged caste-based discrimination and marginalization, promoting greater awareness and recognition of the issues faced by lower castes. சாதி அடிப்படையிலான பாகுபாட்டை சவால் செய்தல். இந்த இயக்கம் சாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் ஓரங்கட்டப்படுவதை சவால் செய்துள்ளது. தாழ்த்தப்பட்ட சாதியினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்த அதிக விழிப்புணர்வையும் அங்கீகாரத்தையும் ஊக்குவித்துள்ளது. Empowering lower castes. The movement has empowered lower castes to assert their rights and interests, promoting greater participation in public life and decision making. கீழ் சாதியினருக்கு அதிகாரமளித்தல். இந்த இயக்கம் தாழ்த்தப்பட்ட சாதியினர் தங்கள் உரிமைகள் மற்றும் நலன்களை உறுதிப்படுத்தவும் பொது வாழ்க்கையிலும் முடிவெடுப்பதிலும் அதிக பங்கேற்பை ஊக்குவிக்கவும் அதிகாரம் அளித்துள்ளது. Overall, the backward classes movement has contributed significantly to the process of social mobility among lower castes, promoting greater equality and social justice in Indian society. ஒட்டுமொத்தமாக பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் இயக்கம் தாழ்த்தப்பட்ட சாதியினரிடையே சமூக இயக்க செயல்முறைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளது. இந்திய சமூகத்தில் அதிக சமத்துவம் மற்றும் சமூக நீதியை ஊக்குவிக்கிறது. வட இந்தியாவில் சாதி அணிதிரட்டல் பற்றி சுருக்கமாக எழுதுங்கள். வட இந்தியாவில் சாதி அணிதிரட்டல் காஸ்ட் மொபிலைசேஷன் இன் நார்த் இந்தியா என்பது தென்னிந்தியாவிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. தென்னிந்தியாவில் சாதி எதிர்ப்பு மற்றும் சீர்திருத்த இயக்கங்கள் முன்கூட்டியே 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நடந்தன. ஆனால் வட இந்தியாவில் 1960களின் பிற்பகுதியிலும் 1990களிலும் தான் சாதி ரீதியான அரசியல் அணிதிரட்டல் உச்சத்தை அடைந்தது.
இதன் முக்கிய போக்குகளை கீழே சுருக்கமாக காண்போம். பசுமை புரட்சியின் தாக்கம். ரைஸ் ஆஃப் புலாக் கேபிட்டலிஸ்ட்ஸ். 1960களில் ஏற்பட்ட பசுமை புரட்சி உத்தரப்பிரதேசம், பீகார், ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் விவசாயத்தை சார்ந்த இடைநிலை சாதிகளின் இன்டர்மீடியட் காஸ்ட்ஸ் பொருளாதார நிலையை உயர்த்தியது. முக்கிய சாதிகள் யாதவர்கள், ஜாட்கள், குர்மிகள், குஜ்ஜார்கள் மற்றும் கோயிரிகள். மாற்றம். பொருளாதார பலம் பெற்ற இந்தச் சாதிகள் காங்கிரஸ் கட்சியில் உயர் சாதியினர் பிராமணர், ராஜபுத்திரர் ஆதிக்கம் செலுத்துவதை எதிர்த்து தங்களுக்கான அரசியல் அதிகாரத்தை கோரத் தொடங்கினர். மண்டல் அரசியல். த மண்டல் வாட்டர்ஷெட் வட இந்திய அரசியலை தலைகீழாக மாற்றிய நிகழ்வு 1990இல் வி. சிங் அரசால் மண்டல் கமிஷன் அறிக்கை அமல்படுத்தப்பட்டதாகும். இது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு OBC இடஒதுக்கீட்டை அளித்தது. இது மண்டல் எதிர் கமண்டல் மண்டல் vs கமண்டல் அரசியலுக்கு வித்திட்டது. அதாவது சாதி ரீதியாக மக்களை ஒருங்கிணைக்கும் மண்டல் அரசியலுக்கும் மத ரீதியாக ராமர் கோயில் மக்களை ஒருங்கிணைக்கும் பா.ஜ.க.வின் அரசியலுக்கும் இடையிலான போட்டியாக இது மாறியது. தனித்துவமான அரசியல் கட்சிகளின் எழுச்சி. சாதி அடையாளத்தை அடிப்படையாகக் கொண்ட வலுவான பிராந்திய கட்சிகள் உருவாயின. சமாஜ்வாதி கட்சி SP முலாயம் சிங் யாதவ் தலைமையில் யாதவர்கள் மற்றும் முஸ்லிம்களின் மை கோலிஷன் கூட்டணியாக உருவானது. ராஷ்டிரிய ஜனதா தளம் RJD பீகாரில் லாலு பிரசாத் யாதவ் தலைமையில் யாதவர் ஆதிக்கத்தை நிறுவியது. லோக் தளம் சரண் சிங் தலைமையில் ஜாட் சமூகத்தினரை ஒருங்கிணைத்தது. தலித் அரசியல் BSP ஃபெனாமினன் கன்சிராம் மற்றும் மாயாவதி ஆகியோரின் தலைமையில் பகுஜன் சமாஜ் கட்சி BSP உருவானது. வட இந்திய சாதி அணிதிரட்டலின் ஒரு தனித்துவமான அத்தியாயம். இது தலித்துகளை, குறிப்பாக சாமர், ஜாதவ் சாதிகளை ஒரு வாக்கு வங்கியாக மட்டும் பார்க்காமல் ஆட்சியாளர்களாக மாற்றிக் காட்டியது. திலக், தராசு மற்றும் வாள் ஆகியவற்றைச் செருப்பால் அடி, உயர் சாதியினரின் குறியீடுகளை எதிர்த்தல் என்ற முழக்கத்துடன் தொடங்கி பின்னர் சர்வஜன் ஹிதாய் அனைவருக்கும் நலம் என்று பிராமணர்களையும் உள்ளடக்கிய சமூக பொறியியலை சோஷியல் என்ஜினியரிங் மாயாவதி வெற்றிகரமாகச் செய்து காட்டினார். சாதிச் சமன்பாடுகள். காஸ்ட் அரித்மெட்டிக். வட இந்திய தேர்தல்கள் பெரும்பாலும் சாதி கூட்டணிகளை சோஷியல் கோலிஷன்ஸ் நம்பியே உள்ளன. அஜ்கர், அஹிர் யாதவ், ஜாட், குஜ்ஜார் மற்றும் ராஜபுத்திரர் கூட்டணி. MAJGAR மேற்கண்டவற்றுடன் முஸ்லிம்களையும் இணைத்தது. மாய் முஸ்லிம் மற்றும் யாதவ் கூட்டணி. தற்கால போக்கு. இந்துத்துவ குடையின் கீழ் சபல்டன் ஹிந்துத்வ. தற்போது பாரதிய ஜனதா கட்சி BJP சாதி அணிதிரட்டலில் ஒரு புதிய உத்தியை கையாள்கிறது. யாதவர் அல்லாத பிற்படுத்தப்பட்டோர் யாதவ் OBCS மற்றும் ஜாதவர் அல்லாத தலித்துகள் ஜாட்டவ் தாலத்ஸ் ஆகியோரை தங்கள் பக்கம் இழுப்பதன் மூலம் ஆதிக்கமிக்க சாதி கட்சிகளை SP, RJD, BSP பலவீனப்படுத்தி வருகிறது. முடிவுரை. வட இந்தியாவில் சாதி அணிதிரட்டல் என்பது சமூகச் சீர்திருத்தத்தை விட அதிகாரத்தை கைப்பற்றுவதையே பவர் பாலிடிக்ஸ் முதன்மை நோக்கமாக கொண்டது. இது ஜனநாயகத்தை பரவலாக்கியது என்றாலும் சாதி அடையாளங்களை அரசியலில் ஆழமாக வேரூன்றவும் செய்துள்ளது. ரைட் ஷார்ட் நோட். காஸ்ட் மொபிலைசேஷன் இன் நார்த் இந்தியா. வட இந்தியாவில் சாதி அணிதிரட்டல் பற்றி சுருக்கமாக எழுதுங்கள். காஸ்ட் மொபிலைசேஷன் இன் நார்த் இந்தியா. Caste-based inequalities and discrimination have led to the mobilization of lower castes, who seek to challenge their marginalized status and promote social justice. சாதி அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் பாகுபாடு தங்கள் ஓரங்கட்டப்பட்ட நிலையை சவால் செய்யவும் சமூக நீதியை மேம்படுத்தவும் முயலும் கீழ் சாதியினரின் அணிதிரட்டலுக்கு வழிவகுத்துள்ளன. Political representation. Caste mobilization has been driven by the desire for greater political representation and participation, with various caste groups seeking to influence policy decisions and advocate for their rights and interests. அரசியல் பிரதிநிதித்துவம். அதிக அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் பங்கேற்புக்கான விருப்பத்தால் சாதி அணிதிரட்டல் இயக்கப்படுகிறது. பல்வேறு சாதி குழுக்கள் கொள்கை முடிவுகளில் செல்வாக்கு செலுத்தவும் அவர்களின் உரிமைகள் மற்றும் நலன்களுக்காக வாதிடவும் முயல்கின்றன. Social and economic empowerment.
Caste mobilization has also been driven by the desire for social and economic empowerment, with lower castes seeking to improve their socio-economic status and challenge traditional power structures. சமூக மற்றும் பொருளாதார அதிகாரமளித்தல். சமூக மற்றும் பொருளாதார அதிகாரமளித்தலுக்கான விருப்பத்தாலும் சாதி அணிதிரட்டல் இயக்கப்படுகிறது. தாழ்த்தப்பட்ட சாதியினர் தங்கள் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் பாரம்பரிய அதிகார அமைப்புகளை சவால் செய்யவும் முயல்கின்றனர். தி இம்பாக்ட் ஆஃப் காஸ்ட் மொபிலைசேஷன் இன் நார்த் இந்தியா. வட இந்தியாவில் சாதி அணிதிரட்டலின் தாக்கம். இன்க்ரீஸ்ட் அவேர்னஸ். Greater awareness of caste-based issues and concerns among lower castes. அதிகரித்த விழிப்புணர்வு. தாழ்த்தப்பட்ட சாதியினரிடையே சாதி அடிப்படையிலான பிரச்சினைகள் மற்றும் கவலைகள் குறித்த அதிக விழிப்புணர்வு. Policy changes. Implementation of policies and laws aimed at promoting the welfare of marginalized communities. கொள்கை மாற்றங்கள். ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களின் நலனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட கொள்கைகள் மற்றும் சட்டங்களை செயல்படுத்துதல். Empowerment of lower castes to assert their rights and interests, promoting greater participation in public life and decision making. அதிகாரமளித்தல். பொது வாழ்க்கையிலும் முடிவெடுப்பதிலும் அதிக பங்கேற்பை ஊக்குவித்தல். தங்கள் உரிமைகள் மற்றும் நலன்களை உறுதிப்படுத்த தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு அதிகாரமளித்தல். For join our free courses, எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. WhatsApp only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.